வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியான குணுக்கு. தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கூட யூஸ் பண்ணுவா இந்த குணுக்கு. இதோட ஒரு ஃபில்டர் காஃபி இல்ல ஒரு மசாலா டீ இருந்தாலே போதும், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இல்ல நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், கலந்த சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னா கூட இந்த குணுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல டேஸ்டியான இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் குணுக்கு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் குணுக்கு பண்றதுக்கு 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு இட்லி அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்னொரு பவுல்ல அதே கப்ல 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊரெடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ரொம்ப தண்ணி சேர்க்காம இது ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இது மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துருக்கேன். நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊற எடுத்து தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கறிவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல். இது தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்ல கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இதை போல நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அங்கங்க முழு பருப்பு கூட இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். பொரிக்கரிச்சு நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அரைச்சதை நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தாராளமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா சூடா எடுத்து இதை போல சின்ன சின்னதா உருட்டியும் போட்டுக்கலாம். இல்ல இது போல கிள்ளியும் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா போடாம இந்த அளவுக்கு போட்டோம்னா உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சிடும். எண்ணெய் கொள்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்னதா உருட்டி போட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்ல பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சத்தம் அடங்கிடுது. இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டா இருக்கும். சாஃப்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா மேலேயும் கிறிஸ்பியா வந்துடும். இப்ப பாருங்க, நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்செடுத்து நல்லா கோல்டன் கலரும் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த குணுக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. இப்ப நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துப்போம். சவுண்டே தெரியாது பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துடுவோம். எல்லாருக்குமே பிடிச்ச தஞ்சாவூர் குணுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எந்த நேரம் சாப்பிட்டாலும் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டீ காஃபியோடையும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்டும் பிரமாதமா இருக்கு. நல்லா தேங்காய் கொத்தமல்லி வாசனையோட பிரமாதமா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த குணுக்குல வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்படின்னா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு இதே மாதிரி நம்ம கிள்ளி நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பச்சரிசியும் புழுங்கரிசியும் பாதியா சேர்த்திருக்கோம். வெறும் பச்சரிசிலையும் பண்ணிக்கலாம், வெறும் புழுங்கரிசிலையும் பண்ணிக்கலாம். ஒருவேளை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா வெறும் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசியை தனியாவும் பருப்பு தனியாவும் நம்ம ஊற வச்சு பண்ணிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா ஊற வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும். அரிசி பெரிய பெரிய குருணையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்றச்சு இந்த குருணை எண்ணெயில பொரிஞ்சு நமக்கு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தனித்தனியா ஊற வச்சுட்டோம்னா அரிசியை கொஞ்சம் ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்து நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டோம்னா அந்த பதம் கரெக்டா இருக்கும். சாப்பிடுறச்சு இது நல்லா டேஸ்டாவும் இருக்கும்.
இந்த குணுக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது அப்படிங்கறதுனால எப்பயாவது நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா தாராளமா இந்த குணுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வெறும் தேங்காய் சேர்த்து பண்ணிருக்கோம் இல்லையா, இதுலயே வந்து நம்ம கேரட் துருவி போட்டுக்கலாம், இல்ல கேபேஜ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இல்ல கிரேட் பண்ணி சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். அது போண்டா மாதிரி அதுவும் நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நல்லா கெட்டி தேங்காய் சட்னியோ இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சாஸ் எல்லாம் வருது இல்லையா, அது தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். இல்ல சும்மா சாப்பிடறதுமே செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியான இந்த குணுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.